இயற்கையோட கருவறை எங்க இருக்குது, இயற்கையோட கருவறையிலிருந்து வரப்போறது யார், இப்படி தமிழ்ல பார்த்திருப்பீங்கல்ல. அதுக்கு ஏத்த கதை தான் ஸ்டார்வி ஏக்கர்னு 2023 வந்த ஒரு ஹாலிவுட் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க சட்டுப்புட்டுன்னு மொத்தத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே கடவுள்களால கைவிடப்பட்ட ஒரு பேகன் ஆத்மாவை பத்தி பார்க்க போறோம். அதை பத்தி தான் சொல்றாங்க. அந்த பேகன் ஆத்மா கடவுள்களால கைவிடப்பட்டு பாதாள லோகத்துக்கு துரத்தப்பட்டது, ஆவிகள் லோகத்துக்கு துரத்தப்பட்டது. ஆனா கடவுளோட கையில கால்ல விழுந்து எப்படியாவது இங்க இருந்து என்ன அனுப்பிச்சிடுங்க, மறுபடியும் நாம் போகணும்னு அந்த ஆத்மா அடம்பிடிச்சதான். இன்ட்ரோலையும் தம்ப்நெயிலையும் நீங்க பார்த்தாப்ல இயற்கையோட கருவறை வழியா மனிதர்கள் வாழக்கூடிய இந்த லோகத்துக்கு வருவதற்கு அது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குதான். அது திரும்ப வருவதற்கு எந்த உடலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பெயராக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நெயில் விலாங்பி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின ஒரு ஆறுடத்தை காட்டிட்டு அப்புறம் தான் ஸ்டோரிக்குள்ளேயே போறோம். ஏதோ வித்தியாசமா ஒரு இதய துடிப்பை நீங்க உணரலாம். ஆனா எதோட இதய துடிப்புங்கிறத நமக்கு அதுல காட்டல. இப்ப ஸ்டோரிக்குள்ள போறோம். ஒரு பழமையான வீடை காட்டுறாங்க. பல ஏக்கருக்கு மத்தியில தன்னந்தனியா இருக்கிற ஒரே வீடு. ஹீரோயின் தாம் பிள்ளைய தூங்க வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. விசில் சத்தம் கேட்கறதா குழந்தை சொல்லுது. யாரோட விசில் சத்தம்னு கேட்டா ஆத்மாவோட விசில் சத்தம். அப்பப்ப என்ன கூப்பிடாப்புல ஃபீலா இருக்குன்னு தூக்கத்திலேயே அறவரையா புலம்புறா. நல்லபடியா தூங்குடான்னு தூங்க வைக்குது அம்மா. அடுத்த நாள் அங்க ஏதோ விசேஷம். குழந்தைங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து விசேஷத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க, கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோயினோட மடியில படுத்துட்டு ரம்மியமா தூங்கிக்கிட்டு இருக்கிறான், இயற்கையை ரசிச்சிட்டு. திடீர்னு ஒரு அலறல் சத்தம். என்னடான்னு ஓடியாந்து பார்த்தா ஊர்க்காரங்க எல்லாம் கதறி கதறி இது பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ குதிரையோட கண்ணுக்குள்ள குச்சியை விட்டு நோண்டிட்டாங்க. சின்ன குதிரை வேற அது, குதிரை குட்டி வேற அது. யாரா குத்துறதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவோட பையன் தான். ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். என்னடாச்சு அப்படின்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். இவனுக்கு ஆஸ்துமா பிரச்சனை வேற இருக்குது. கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கூட ஆஸ்துமா பம்ப் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி பையனை ஹாஸ்பிட்டல்ல காட்டலாம், ஏன் இப்படி வினோதமா நடந்துக்கிறான்னு கூட்டிட்டு போலாமேன்னு முடிவெடுக்கிறாங்க. எப்ப இவனுக்கு ஆஸ்துமா அட்டாக் அடிக்கும், எப்ப இவன் திணறுவான், எப்ப சாவான்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு ஒரு நரக வாழ்க்கையை தான் அந்த அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்பாவுக்கு பையன் மேல ரொம்பவே உசுறு. பையன்ட்ட ஏதாவது கேட்டா அவன் உருப்படியா சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் டாக்டர் கிட்ட குழந்தைய தனியா விட்டுட்டு இவங்க தனியா உட்காந்துருக்காங்க. குழந்தைக்கு தனியா கவுன்சிலிங் நடக்குது, இவங்களுக்கு தனியா கவுன்சிலிங் நடக்குது. பிள்ளைய பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது புள்ள கிட்ட எந்த குறையும் இல்ல. இவங்க அந்த பையனோட 1.5 வயசு வரை சிட்டி பக்கம் இருந்திருக்காங்க. அப்புறம் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி ஆச்சே, அவரோட இறப்புக்கு பிறகு இங்க வந்து செட்டில் ஆகிக்கலாம், எதுக்கு வெட்டியா வாடகை கொடுத்துக்கிட்டுன்னு இந்த பக்கம் செட்டில் ஆகிறதுக்காக இங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்பாவுக்கு விருப்பமே இல்ல போல. அம்மா கேட்டுக்கிட்டதுனாலதான் அப்பா இங்க வந்திருக்கிறார். பையன் அந்த ஆத்மாவை பத்தி தூக்கத்துல புலம்புறதாவும் தன்னை கூப்பிடுறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா அம்மா எடுத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு அப்பா. கவனிச்சாதானே தெரியறதுக்குங்கிறாங்க அம்மா. சரி அதெல்லாம் விடுங்க, எதுக்கு அவனை ஒரு பிரெயின் ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவனோட தலையில எல்லாம் எவ்வளவு வயரு எவ்வளவு கிளிப்பு மாட்டி அவனுக்கு பிரெயின் ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. ஏதாவது மூளையில கட்டி அப்நார்மலா ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு, குழந்தைய நல்லபடியா படுக்க வச்சாச்சு. அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டே படுத்து கிடப்பான். இந்த அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. இவங்க கதை நடக்கிற அந்த ஏரியால எல்லாம் விதவிதமான கடவுள்களை கும்பிடுவாங்க. பேகன் கடவுள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விதவிதமான கடவுள்களை கும்பிடுவாங்க. இவளும் தியானத்துல எல்லாம் இறங்கிட்டு இருக்கிறா. நம்ம பையன் ஏதோ ஒரு ஆத்மா பத்தி பேசிட்டு இருக்கிறானே, கேட்டா காட்டோட ஆத்மா அப்படிங்கிறான். எனக்கு ஒன்னும் புரியல, அதை பத்தி எடுத்து சொல்லு அப்படின்னு கேட்க அப்பா இப்ப எடுத்து சொல்றார். அது இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அவரும் அந்த குழந்தையுடைய தாத்தா இறந்து போனவர். நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோயினுக்கு மாமனார். அவரும் நண்பர்கள். பக்கத்து வீட்டுக்காரரும் தாத்தாவும் நண்பர்கள். நம்ம ஹீரோவை தாத்தா வளர்க்கும் போது இந்த பேகன் கடவுள்களை பத்தி ஆத்மாக்களை பத்தி சில நம்பிக்கைகளை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல என்ன பயமுறுத்துறதுக்காக காட்டுல இருக்கிற ஆத்மா வந்துரும் பாத்துக்கோ அப்படி இப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்பா இறந்த பிறகு இந்த பக்கத்து வீட்டுக்காரர் கூட நம்ம பிள்ளைய பழகக்கூடாது, என்னை எப்படி எங்க அப்பா பயமுறுத்தினாரோ அதே மாதிரி இந்த தாத்தா பயமுறுத்தி இந்த பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம பிள்ளைய பயமுறுத்திட்டு இருக்கிறாப்ல, இனிமே பக்கத்து வீட்டுக்காரரை வீட்டுக்குள்ள விடாத, குழந்தையோட பேச விடாத, காட்டோட ஆத்மா அது இதுன்னு எல்லாமே பொய்யா தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். இங்க காலேஜ்ல டெம்பரரியா ஒரு லெக்சரர் வேலை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறான். அங்க ஒரு மதத்தை பத்தியும் அந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்களை பத்தியும் எல்லாம் அந்த பாரம்பரிய விஷயங்களை கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். கூட வேலை பார்க்கறவரும் கூட கலீக்கும் கூட. டெம்பரரியா இருக்கிற இந்த பெருசு ரிட்டையர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன்னை பர்மனன்ட் பண்ணிடலான்னு நண்பர் பேசிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா புள்ளைய கூப்பிட்டுட்டு அன்னைக்கு சும்மா வாக்கிங் போலான்னு அப்பா வாக்கிங் போயிட்டு இருக்கிறார். போற வழியில இந்த காட்டோட ஆத்மா அப்படி இப்படின்னு பேசுறத நீ நம்ப வேண்டாம், அதெல்லாம் சும்மா கதை கட்டுக்கதை அப்படின்னு லைட்டா ஆரம்பிக்கும் போது இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் நிஜமாமே, அதே மாதிரி கேட்கிற வரத்தெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மரம் ஒண்ணு இங்க இருந்ததாமே அப்படின்னு விசாரிப்பாப்ல. ஆமா, நம்ம ஹீரோவோட இந்த ப்ராப்பர்ட்டிலேயே இதுக்கு முன்னாடி ஒரு பழமையான மரம் ஒன்று இருந்ததா. அந்த மரத்துக்கிட்ட ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை ஒரு குழந்தைய பலி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரச்சனை பெருசாகி அந்த மரத்தையே வெட்டி போட்டாங்களாம். ஒரு காலத்துல கிராமத்துல யாராவது தப்பு பண்ணா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற இடமாவும் அந்த மரம் தான் இருந்திருக்குது போல. யாரையாவது தூக்கில போறதா இருந்தாலும் அந்த மரத்துல தான் தூக்கிலையும் தொங்க விடுவாங்களாம். இதெல்லாம் பையன் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் இது பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லும்போது இங்கதானே அந்த மரம் இருந்துச்சு, அது கன்ஃபார்ம் தானே அப்படின்னு குழந்தை கேட்கும். ஆமாங்கிறான். அப்ப எங்கேயாவது தோண்டி பார்த்தா அந்த மரத்தோட வேறு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படின்னு அந்த குழந்தை கேட்க
ஆமாங்கிறா. அப்ப வாய்ப்பு இருந்தா அந்த மரத்தோட வேற நீங்க கண்டுபிடிங்க டாடி அப்படின்னுமா. சர்ராமா அவனே கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு அப்பாவும் பிராமிஸ் பண்றாரு, வாக்கு கொடுக்குறாரு. பேசிக்கிட்டே அவங்க அந்த பக்கம் போக இந்த பக்கம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வராருங்க. இந்த மாதிரி பையன் குதிரையோட கண்ணை குத்துனது, கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணது, காட்டோட ஆத்மா தன்னை கூப்பிடுறதா சொன்னதுன்னு இதை பத்தி எல்லாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேச, ஐயோ இவ்வளவு தூரம் பையன் பாதிக்கப்படுவான்னு தெரியாம போயிடுச்சு, சும்மாவே உன் புருஷனுக்கு என்ன பிடிக்காது, இதுக்கு பிறகு என்ன சுத்தமா வெறுக்க போறான்னு பேசிட்டு இருக்கிற. இதை பத்தி எல்லாம் ஒரு காலத்துல நம்ம ஹீரோவோட அப்பன் இறந்து போன தாத்தன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கானா, இதை பத்தி எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்கிற. பையனுக்கு சில கற்களை எடுத்து கொடுத்து அந்த கற்களோட வரலாறை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. கவனிக்கலாம். நம்ம ஹீரோ கூட ஏதோ ஒரு PhD பண்ணிட்டு இருக்காரு போல, ஒரு பேப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக காட்டு பக்கம் போகணும் போறாப்ல, சாரி சிட்டி பக்கம் போகணும் போயிட்டு இருக்கிற கார்ல. அம்மாவும் குழந்தையும் மட்டும்தான். அம்மா டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு உணர்வு. சுத்தி இருக்கிற பறவைகள் எல்லாம் பறந்து போகுது, குள்ளநெறி எங்க இருக்கும் அதுவும் பறந்து போகுது. இங்க பேப்பர் ஒர்க்ல பிஸியா இருக்கிறான் நம்ம அப்பா. அம்மாவோ அந்த காட்டுக்கு மத்தியில தரைக்கு கீழே இருந்து ஏதோ ஒண்ணு அவளோட கவனத்தை தன் பக்கம் இருக்குதுங்க. அந்த தரைக்கடியில இருக்கிற ஏதோ ஒண்ணு கூட கேமரா அப்படியே ஃபோக்கஸ் ஆகி போய்கிட்டு இருக்குது. உள்ள ஏதோ ஒரு இதய துடிப்பு கூட அந்த அம்மா உணர்றாங்க. இதையெல்லாம் உணர்ந்தவங்க பின்னாடி பையன் ஆஸ்துமால அவதிப்பட்டு மூச்சு விடாம கிடக்கிறத கவனிக்கல. மயங்கி கிடக்கிறான் பையன். எவ்வளவு நேரம் இப்படி மயங்கி கிடந்தான்னு தெரியல. அப்புறம் ஓடியாந்து புள்ளைய பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. மேட்டரை கேள்விப்பட்டு அப்பாவும் வேகமா ஓடியாரு. பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஆது சொல்லிட்டு இருக்காரு அம்மாவுக்கு. அம்மா கிட்ட வந்தா அம்மா கதறி கதறி அழுகுது. டாக்டர் கிட்ட பேசிட்டு உள்ள போயிட்டு வெளியில வந்தவன் இவனும் வருத்தப்படுறான், அழுகுறான். என்னடான்னா குழந்தை இறந்து போச்சு போலங்க. ரெண்டு பேரும் பைத்தியம் பிடிச்சாப்ல மாறிட்டாங்க. அப்படியே நாட்கள் போகுது. சாப்பிடாம கொள்ளாமன்னு ஒரு மாதிரி ஒல்லி ஆயிட்டே போறா அம்மா. ஆனா அப்ப அவனோட துக்கத்தை வேற மாதிரி அனுசரிக்கிறான். தான் பிள்ளைகிட்ட கடைசியா அவன் கொடுத்த அந்த சத்தியம் வாக்கு என்ன, அந்த மரத்தோட வேற கண்டுபிடிக்கிறேன்னு, இங்கதான் எங்கேயாவது இருக்கும்னு. அதுக்காக அங்கங்க தோண்டிட்டு இருந்திருப்பான் போல. அப்படி தோண்டிக்கிட்டு இருந்ததுல ஒரு இடத்துக்கு மட்டும் ஒரு கூடாரம் போட்டு மெதுவா கீழே ஏதோ ஒரு படிமம் இருக்கு போல, அதை மெதுவா எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இறந்து போன அந்த தாத்தாவோட பழைய டைரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து பார்க்குறேன். அதில் ஆத்மாக்களை எப்படி நம்ம உலகத்துக்கு கூப்பிடுறது, அந்த முயற்சியில் எப்படி நான் ஃபெயில் ஆகணுன்றதெல்லாம் தாத்தா எழுதியிருக்கிறார். முயற்சி பண்ணி அதில் ஃபெயிலாகவும் போயிருக்கிறார் போல, அதை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார். அப்படி ஆத்மாவை ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு பிடித்தமானவர்களையே பலியாடா கொடுக்கணும்னு அதில் எழுதியிருக்குது. ஒரு ஃபோட்டோ கூட இருக்கும். ஒரு சின்ன பையன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவ்வளோ பெரிய பணியில் அங்கே நிற்கிறாப்புல. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவை தான் அந்த மாதிரி தாத்தா அந்த காலத்தில் நிப்பாட்டி இருக்கிறார். அதெல்லாம் பார்த்தது இவனுக்கு மூட விட்டாகுது. ஒரு மாதிரி சாப்பிடாம கொள்ளாம கஷ்டப்படுறாளேன்னு பொண்டாட்டியுடைய தங்கச்சி அவளை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கிற. கொழுந்தியால நம்ம ஹீரோ வரவேற்கிறான். கொழுந்தியா மேலையும் அவனுக்கு அக்கறை உண்டு. ஏ கொழுந்தியா வந்துட்டா, உன் தங்கச்சி வந்துட்டா, எந்திரியே அப்படின்னு கூப்பிடுறான் ஹீரோ. இதோ வரேன்னு படுத்தே கிடக்குறா. நிறைய பள்ளம்பலமா தோண்டி வச்சிருக்கீங்க, ஏதாவது புதையல் இதையில் கிடைச்சதா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா என்ன பண்ணணும் தெரியாம தோண்டிட்டு இருக்கிறதா அவன் சொல்லுவான். அப்புறம் அக்காவும் தங்கச்சியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒழுங்கா சாப்பிடறதுல போலயே, ஒல்லி ஆயிட்ட போலயே அப்படின்னு அவ சொல்லுவா. அம்மா மாதிரி பேசாத அப்படிங்கிறாங்க இவங்க. இந்த பக்கம் தோன்ற வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த மண்ணை கட்டி பிடிச்சு படுத்து கிடக்குறான். அவ்வளவு டயர்டு, வீக்னஸ், அவ்வளவு வெறுப்பு. தான் குழந்தை இல்லாத இந்த உலகத்தை அவ்வளவு வெறுக்கிறான். வேற இங்க டிவி பார்த்து பொழுதுபோக்கலான்னு பார்த்தா அப்போ அம்மாவுக்கு தான் இறந்து போன குழந்தை அங்க இருக்கிற சுவத்தை தட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல ஒரு நொடி கனவு மாதிரி தோணும். இறந்து போன பையன் தன்னை அழைக்கிறானோ அப்படின்றப்பலாம் நினைச்சிட்டு இருக்கிறா. நம்ம பைபிள்ல தோண்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான். வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருப்பா கொழுந்தியா. இதெல்லாம் கிளீன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட என் ஐட்டத்தை தொட வேணாம்னு சொல்லுன்னு ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக அதை தோன்ற வைக்கிறேன்னு ஏதாவது சொல்லலாம்ல, நானும் உதவி பண்ணுவேன்னு அவ கேட்பா. அதே மாதிரி இவன் நீ ஏன் துக்கமா இருக்கிறேன்னு சொல்லலாம்ல, ஏதாவது பண்ண நான் உதவி பண்ணுவேன்னு இவன் கேட்பான். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சரியா பேசிக்கலன்னு தெரியுது. இதுல வேற கோவத்துல புள்ள ஆஸ்துமாவில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன புடிங்கிட்டு இருந்தேன்னு கேட்டிருப்பான். அந்த அம்மா துக்கத்துல வாந்தி எடுக்கவே போயிடுச்சு. இந்த பக்கம் நம்மால் தோண்டிக்கிட்டு இருந்த இடத்துல ஏதோ ஒரு எலும்பு கூடு கிடைக்குதுங்க. அந்த கிடைச்ச எலும்பு கூட ஒரு துண்டு விடாம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கான். அதுல இருக்கிற மண்ணு கிண்ணெல்லாம் குடஞ்சு அழகா என்ன ஷேப்ல இருக்குன்னு அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க வீட்டுல வானத்துல நிறைய பறவைகள் வட்டமிட்டு கொண்டு இருக்கின்றன. திடீர்னு இவ அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கா. எங்க நம்ம போய் அடிக்கடி தோண்டிக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துக்கு. அதை பார்த்துட்டு என்னடி இவ்வளவு குளிருது, கோட் இல்லாம நீ வாட்டுக்கு வந்து நிக்கிற, சாகுறதுக்கா வான்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் தான் பொண்டாட்டிய கூட்டிட்டு வர. நீங்க வரலன்னு கேட்க, நீங்க உள்ள போங்க, அவனுக்கு எனக்கு ஆகாது, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு இறக்கி விட்டுட்டு அவர் போயிடுறாருங்க. இந்த அம்மா யாருன்னா இவ ரொம்ப துக்கத்துல இருக்கிறா. இவ துக்கத்தை ஓரளவு போக்கலாம்னு நினைக்கிறவங்க. சும்மா தியானம் பண்றோம், அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இறந்து போன உன் பையனை நல்லபடியா அனுப்பி வைக்கிறதுக்கு அது ஒரு பிரேயர் மாதிரி இருக்கும் அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் பேசின விஷயத்தெல்லாம் அவன் பயப்படுறதுக்காக சொல்லல, என் புள்ள மாதிரி நினைச்சுதான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு அப்பா கிட்ட வந்து பக்கத்து வீட்டுக்காரர் பேசுவார். காட்டோட ஆத்மா அது இதுன்னு ஆசுமா இருக்கிற பையன் கிட்ட நீங்க இந்த மாதிரி கட்டுக்கதைகளை அவுத்து விட்டு இருக்க கூடாது, புள்ள பயந்து போயிருப்பான் அப்படின்னு பிடிக்காம பேசிட்டு இருக்கிறாப்ல. சரிப்பா மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு பக்கத்து வீட்டுக்காரர். நம்ம பைய தோண்டுறத தொடர்ந்து தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த பக்கம் நல்லா மூச்சு எடுத்து விட்டுக்குங்க, வஜ்ரபாணி அப்படின்னு ஏதோ ஒண்ணு மந்திரத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் ட்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட் எல்லாம் வரும். அமைதியாரு, பொறுமையாரு, தொடர்ந்து முயற்சி பண்ணு, சுத்தி இருக்கிற எனர்ஜியை அப்சர்வ் பண்ணு, ஓம் வஜ்ரபாணி ஹோம் அப்படின்னு. ஆமாங்க, இந்த மாதிரி தான் அந்த அம்மா ட்ரைனிங் கொடுக்குது. இவங்களும் சொல்ல முயற்சி பண்றாங்க, முடியல
பாவம். இவங்க ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இருக்காங்க. தான் பையன் ஆஸ்துமால அவதிப்பட்டு கிடக்கும்போது இவ கவனிக்காம விட்டுட்டு வேற எதையோ கவனிச்சிட்டு இருந்தா. அந்த கில்ட்டி ஃபீலிங்ல இருக்காங்க. அந்த கில்ட்டி ஃபீலிங் விட்டு வெளியில வா, நல்லபடியா அவனை அனுப்பிச்சு வை, முயற்சி பண்ணுன்னு மந்திரத்தை சொல்ல இவளும் சரின்னு மந்திரத்தை சொல்றா. அந்த பாரம்பரியத்துல வளர்ந்தவதாங்கிறதுனால அதுக்குள்ள உள்ள வந்துட்டா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா எரிஞ்சுக்கிட்டு இருந்த மெழுகுவத்தி அணைஞ்சிரும். அடுத்த நொடி பார்த்தா இன்னொரு மெழுகுவத்தி பிரகாசமா எரியும். அதை பார்த்து கொழுந்தியா பயந்து போயிடுவா. அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் தானா நகரும். ஆனா அந்த அம்மா பயப்படவே இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் பிள்ளையோட ஆத்மா நல்லபடியா இங்க இருந்து போயிடுச்சு, மறுபிறவி எடுத்து வேற எங்கேயாவது பிறந்து வளரும், அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், சத்தியம் பண்ணி சொல்றேன், நீ இனிமே சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு விசாரிக்க, பையனோட ஆத்மா நல்லபடியா போய் சேரட்டுங்கிறதுக்காக நாங்க தியானம் பண்ண வச்சோம், உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி நீ வாட்டுக்கு தோண்டிட்டு இருப்ப, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் தோண்டிட்டு இருப்ப அப்படின்னு பேச இவனுக்கு கோவம் வரும். இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அவன் ரூமுக்கு போயிடுறான், கதவை சாத்திடுறான். அப்பதான் அடுக்கி வச்சிருந்த அந்த எலும்பு கூடுகளை பெட்டிக்குள்ள கவனிக்கிறாங்க. அப்படி கவனிக்கும் போது என்ன ஒரு அதிசயம், அந்த எலும்புகளை சுத்தி நரம்புகள் உருவாகி இருக்கிறதா அவன் கவனிக்கிறான். நரம்பு கொஞ்சோண்டு சதை லைட்டா குட்டி குட்டியா ஏதோ உருவாகி இருக்குது. என்னடா அது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அவன் கவனிக்கிறான். என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியல. அடுத்த நாளும் அதையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொட்டி எடுத்துட்டு தான் ரிசர்ச் பண்ற அந்த இடத்துக்கு போவாங்க. ரிசர்ச் பண்றது வேற ஒரு விஷயமா, ஆனா கையில என்னப்பா பொட்டின்னு இவங்க அந்த பொட்டியை கவனிக்கிறாங்க, ஓபன் பண்ண சொல்றாங்க. இவன் அந்த எலும்பு சுத்தி சதகுத நரம்பெல்லாம் உருவாகி இருக்கும், அதை அவங்களுக்கு காட்டலான்னு ஆர்வமா ஓபன் பண்ணுவான் நண்பங்கிட்டு. ஓபன் பண்ணி பார்த்தா வெறும் எலும்பு கூடு, கருவாடான எலும்பு கூடு மாதிரி தான் இருக்குது. என்னப்பா அது அப்படின்னு இவங்க பார்க்க, ஒண்ணுமில்ல வேற எதுக்கா எடுத்துட்டு வந்தேன் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டுறாங்க. இவன் வீட்டுல இவன் இடத்துல பார்க்கும்போது சுத்தி நரம்பும் சதையும் இருந்தது. ஆனா இப்ப எலும்பு கூட இருக்குதுன்னு இவனுக்கு ஒன்னும் புரியப்படல. வீட்டுக்கு வந்துட்டான், ஒரே மாதிரி டென்ஷனா இருக்கிறான். அப்புறம் பிரெட்ல ஜாம தடவி சாப்பிடறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அதான் என் தங்கச்சி கறி வச்சிருக்கால, சோறு போட்டு சாப்பிடலாம்ல அப்படின்னு கேட்க எந்த பதிலும் சொல்லாம பிரெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. பேசவே இல்லை. சாப்பாட கூட பாருங்க ரூம்ல எடுத்துட்டு வந்து தான் கதவை சாத்திட்டு சாப்பிடுவான். அப்புறம் பொட்டியை மறுபடியும் ஓபன் பண்ணி பார்த்தா இப்போ அந்த நரம்பு கூட கொஞ்சம் சதைகள் எல்லாம் அதிகமா உருவாகி இருக்கிறது. என்ன பண்றான்னு வெளியில இந்த அம்மா காது கொடுத்து கேட்டுட்டு போய்கிட்டு இருக்குது. கவனிக்கல எது என்னன்னு சத்தமே இல்லாம நடந்துட்டு இருக்குது. இவன் கால்ல இருக்கிற சதை எவ்வளவு உயருது, எவ்வளவு அகலம் கூடுது, மூஞ்சில எவ்வளவு சதை வைக்குது, இதையெல்லாம் ரிசர்ச் மாதிரி நோட் பண்ணி அதோட அளவுகள் சைஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல. குழந்தையா இவங்க ரெண்டு பேரும் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு கண்டும் காணாம இருக்கிறா. இந்த தடவை பார்த்தா அந்த எலும்புக்கு புதுசா கண்ணு உருவாகி அந்த கருவிழி மூவ் ஆறத கூட அவன் கவனிக்கிறான். அடுத்துதான் இன்னொரு மேட்டரையும் கவனிப்பான். உள்ள இதயம் உருவாகி அந்த இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறான். அப்புறம் அழகா போர்வையை போத்தி கொஞ்சம் உஷ்ணம் தேவைன்னு உஷ்ணத்துக்கு பக்கத்துல வைக்கிறான். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா எப்படி, வெளியில வா காத்து வாங்கன்னு சொல்லி தங்கச்சி அக்காவை கூட்டிட்டு வரா. வெளிப்பக்கம் சுத்திட்டு இருக்காங்க. எப்பவுமே இங்க அந்த மஞ்சள் கலர்ல ஒரு பூ பூத்ததே கிடையாதான். புதுசா இந்த தடவை மஞ்சள் கலர் பூ பூக்குறதே அப்படின்னு அவ கவனிச்சிட்டு இருக்கிறா அம்மா. இந்த பக்கம் அப்பங்காரன் வெளியில அவ என்ன பண்றான்னு பார்த்துட்டு ரூமுக்குள்ள வந்தா பெட்டிக்குள்ள அதை காணோம். என்னடா காணமேனு சுத்தி முத்தியும் பார்த்தா நல்ல முயலா ஃபுல்லா அது இந்த எலும்பு உருவாகி முயலே அங்க சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இவனை பார்த்து பயந்து ஓரமா ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்குது. இவன் அதை பார்த்துட்டு அதை என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். அதுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு குப்பையில இருந்து சாப்பாடு எடுத்து கொடுத்தா சாப்பாடு அது சாப்பிட மாட்டேங்குது. ரூமை விட்டு வேற வெளியில வராம அதையே பார்த்துக்கிட்டு இருக்க காண்டான இந்த அம்மா கதவை திறன்னு வந்து வலு கட்டாயமா கதவை திறந்து உள்ள வராங்க. என்னதான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிக்கும் போது இவன் முயலை வளர்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஓ முயல் வளர்க்குறியா, இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்குது சூப்பர்னு அந்த முயலை பார்த்ததும் இவளுக்கு கொஞ்சம் ஆர்வம். ஆனா இவ்வளவு வளர்ந்த ஒரு முயலை நாம வெளியில விடணும், பாக்குறதுக்கு அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா. சரி வெளியில விடலாம், அப்பதான் வெளியில அது வாழ முடியும் முடிவு பண்ணி ஒரு பெட்டியை ரெடி பண்ணி அதுக்குள்ள அந்த முயலை பிடிச்சு கொண்டு போலாம்னு நினைக்கிறாங்க. பெட்டியை கொண்டு வந்து வச்சு அதுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் போட்டு பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அது வந்து மோந்து பார்த்துட்டு எதையும் சாப்பிட மாட்டேங்குதுங்க. ஒரு போரையை பத்தி அழகா முயலை தூக்கி அந்த பெட்டிக்குள்ள போட்டாச்சு. அப்புறம் அந்த பெட்டியோட வெளியில வந்து முயலை ரிலீஸ் பண்றாங்க. காட்டுக்குள்ள அது ஓடி போயிடுச்சு. ஆனா இத காரணம் காட்டி பேசாம இருந்தவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுவும் பாருங்க தூரத்துல போய் அவங்களை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த முயல். அப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரு இறந்து போன புள்ளைய மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் ராத்திரி தன் மனைவி கிட்ட இதுவரை சொல்லாத ஒரு மேட்டரை சொல்றான். தன்னோட அப்பா சின்ன வயசுல ட்ரெஸ் எல்லாம் புடுங்கி விட்டு வெளியில குளிர்ல நிக்க வச்சிருவாராம். மணிக்கணக்கா அந்த குளிர்ல சாக கிடக்கிற ரேஞ்சுக்கு இருப்பானா. ஆனா சாததில்ல செத்ததில்ல. விரல் நகமெல்லாம் அப்படியே ப்ளூ கலர்ல மாறுமா, ரத்தம் உறைஞ்சு போகுமா. எதுக்கு இதெல்லாம் பண்ணாருன்னா நான் சாகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படியே விட்டு பார்த்தார் அப்படின்னு சொல்லுவான். ஏன் நீ சாகிறதுல அவருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டா அந்த ஆளு முட்டாப்பைய ஒரு பைத்தியம், சில நம்பிக்கைகளுக்காக அதெல்லாம் செஞ்சிருப்பாரோ என்னவோ அப்படின்னு புலம்புவான். இதெல்லாம் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லலையே, சரி விடு அதை மறந்துரு அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. அப்புறம் புள்ளைய நினைச்சு கதறி அழுதுட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வெளியில என்னதான் முயல் அந்த பக்கத்துல விட்டாலும் முயல் சாப்பிடுற ஐட்டம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க அம்மா. அப்புறம் நம்ம ஹீரோ நடந்து போகும் தான் அப்பப்போ பள்ளம் தோண்டி இருக்கான்னு சொன்னோம்ல, அங்க ஏரியா முழுக்க எவ்வளவு பள்ளத்தை அவன் தோண்டி போட்டிருக்காங்கிறத அவன் நடந்து போகும்போது தான் நமக்கு காட்டுறாங்க. 100 கணக்குல பள்ளத்தை தோண்டி போட்டிருக்கான். அடுத்த பள்ளத்தை தோன்றதுக்கு தான் இப்ப வந்திருக்கான், தோண்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த மரத்தோட வேற கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கான் போல தெரியுது. வித்தியாசமா அந்த மஞ்சள் கலர் பூ இது வரைக்கும் பூக்காத பூ பூத்து இருக்குது. இந்த கடைசியா இப்ப நம்ம போய் குழி தோண்டும்
தோண்டும் அந்த மரத்தோட வேற கண்டுபிடிச்சான் போல தெரியுது. அப்புறம் வீடை கிளீன் பண்ணும்போது கொழுந்தியா நம்ம ஹீரோ வச்சிட்டு இருக்கிற அந்த புக்கை எடுத்து படிக்கிறா. டைரி தான் அது. நம்ம ஹீரோவோட அப்பன் இதுக்கு முன்னாடி அந்த ஆத்மாவை இந்த உலகத்துக்கு கூப்பிடுற அந்த முயற்சி எப்படி தோத்து போச்சுன்னோ, தான் பிள்ளைய எப்படியெல்லாம் வெளியில பலியாடா நிக்க வச்சானதெல்லாம் போட்டிருக்குதுங்க. அதையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கோவப்படுறா கொழுந்தியா. என்னப்பா அது, ஒரு ஆணு ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மரத்தடியில பலி கொடுத்துருக்காங்களாமே, ஏதோ ஒரு ஆத்மாவை இங்க கூட்டு வரதுக்கான இந்த முயற்சியாமே, இத பண்ணது உன் மாமனாராமே, அப்படி ஆத்மாவை இந்த பக்கம் கூப்பிடுறதுக்கு பிடித்தமானவர்களை பலி கொடுக்கணுமாமே, என்னது இது, ஏன் இந்த கர்மத்தை எல்லாம் அவர் படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா கொழுந்தியா. அதே புக்ல அடுத்தடுத்து போனா ஊர்க்காரங்க ஒண்ணு சேர்ந்து அந்த மரத்தை வெட்டினதோட மட்டும் இல்லாம அதை பூமியில புதைக்கவும் செஞ்சிருக்காங்க. இதைத்தான் நம்ம போய் அப்படியே கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அந்த மரத்தை நல்லாவே நம்மளால பார்க்க முடியுது. என்னப்பா அது, வேர் மட்டும் இன்னும் அழுகாம நல்லபடியா இருக்குது, எதுக்கு மரத்தை வெட்டி அப்படியே விட்டுருக்கலாமே, ஏன் இத புதைக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்க, இது எங்களோட அப்பா, அதாவது இறந்து போன தாத்தா இயற்கையோட கருவறைன்னு கூப்பிடுவாரு. 17ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த புத்தகத்தை பத்தி, இந்த மரத்தை பத்தி நிறைய புத்தகங்கள்ல அந்த காலத்துல எழுதின புக்ல எல்லாம் இருந்தது அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிற, நானும் ஹெல்ப் பண்றேன்னு நண்பரும் தோண்ட ஆரம்பிக்கிற. இந்த புக்கெல்லாம் படிச்ச பிறகுதான் காட்டோட ஆத்மாவை சில சமயம் இந்த கிராமத்து மக்கள் அதை கடவுளாவும் கும்பிட்டு இருந்திருக்காங்க, அதை இந்த உலகத்துக்கு கூப்பிட முடியும் அப்படிங்கறதையும், அதுக்கு தேவை 3 பலி பிளஸ் அந்த மரம் அது தேவை அப்படிங்கறதையும் இந்த அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. அதை படிச்சு இந்த பக்கம் நண்பரோ தரைக்கடியிலங்கிறதுனால குளிர்ல கெட்டு போகாம நல்லபடியா இருக்குதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு நண்பர். திடீர்னு பார்த்தா கொழுந்தியா கத்திக்கிட்டு ஓடியாரா. என்னன்னா அப்படின்னா, அந்த முயல் வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்ணிருக்கு, இவ தடுக்க முயற்சி பண்ணிருக்கா, கையை கடிச்சு விடுச்சு போல. ஐயோ தையல் பண்ணும் போலயே வா அப்படின்னு உள்ள கூட்டு போகும்போதுதான் முயல் வீட்டுக்குள்ள ஓடுது. ஒரு டேபிள் கடியில போய் ஒளிஞ்சுக்கும். பக்கத்துல போகாத கடிக்குங்கிறாரு அப்பா. ஆனாலும் அம்மா ரொம்ப ஆர்வமா போய் பக்கத்துல போய் அந்த முயலை பாக்குறாங்க. அந்த முயலோட கண்களை பாக்குறாங்க. ரொம்ப பிடிச்சு போய் குழந்தை மாதிரி கையில தூக்கிக்கிட்டாங்க. அந்த முயல் ஒண்ணுமே பண்ணல. குழந்தை மாதிரியே அந்த முயலை ட்ரீட் பண்றாங்க. இறந்து போன தான் பையனை மறந்து அந்த முயலுக்கு ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. என் கையை கடிச்சு குதறி இருக்கு, அதுக்கு என்ன நீ தீனி போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு தங்கச்சி சத்தம் போட்டா கூட பெருசா கண்டுக்கல. அப்பாவும் கண்டுக்கல, அம்மாவும் கண்டுக்கல. இதுல கோவப்பட்டுட்டு சரி தான் அம்மாவுக்கு போன் பண்ணி இதை பத்தி சொல்லலாமேன்னு டெலிபோன் பூத்துக்கு அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டு இருக்குது கொழுந்தியா. இவன் அப்புறம் மறுபடியும் தோன்றதுக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க. நண்பரும் இவனும் சேர்ந்து தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டெலிபோன் பூத்தை தேடி அவ போய்கிட்டு இருக்கா. புக்கை படிச்சு நிறைய விஷயங்களை அந்த அம்மா தெரிஞ்சுக்கிச்சு. கூடவே இந்த முயலை கூடயே வச்சுட்டு இருக்கும்போது அந்த காட்டோட ஆத்மா தான் கூட இருக்கிறாப்ல ஏதோ ஒரு திருப்தி அவங்களுக்கு தெரியுது. ஆனா அதே சமயம் வெளியில நம்ம ஹீரோவோட நண்பர், அவனுக்காக நான் வந்திருக்கிறேன், அவனை என்கிட்ட ஒப்படைச்சிரு, அவனுக்காக நான் வந்திருக்கிறேன்னு கையில ஆயுதத்தோட கத்துறாப்லத்தோட இவங்க பயப்படுறாங்க. முயலோட கண்களையே பார்க்க இவங்களுக்கு வேற ஏதோ தோணுது. கருவிழி சுருங்கி விரிகிறத நீங்க கவனிக்கலாம். டிராயிங்ல பார்த்தா இப்ப அவரு அதை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு கையில ஒரு ஆயுதம் வச்சிருந்தார்ல, இந்த மண்ணை தோன்ற மம்முட்டி, அதே மம்முட்டியோட புக்கில் இருந்த ஒருத்தரை தான் இதுக்கு முன்னாடி பலி கொடுத்திருக்காங்க பலியாடா. என்ன நினைச்சாலும் தெரியல, கையில கத்தி எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்கிறா. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவளோட கனவுல மட்டும்தான், இவளோட பார்வைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அவர் கத்துனாப்புல தெரிஞ்சிருக்குது. ஆனா நிஜத்துல நண்பர் அப்படி கத்தவே இல்ல. இங்க கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ள எருக்க போன வண்டி ஒண்ணு யூட்டர்ன் பண்ணி திரும்ப இவளை நோக்கி வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தான். என்னமா, அந்த பக்கம் அந்த மஞ்சள் கலர்ல பூ பூக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆத்மாவை இங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்களோ. ஹீரோவோட அப்பா அந்த காலத்துல இதே முயற்சியை பண்ணார். ஆனா அந்த முயற்சியில அவர் தோத்து போனார். சொந்த புள்ளையவே பலிகாடா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணார். அப்பையும் தோத்து போனார். எந்த அறிகுறியும் அவனை ஏத்துக்கிறாப்ல தெரியல. காரணம் என்னன்னா, அப்பா தாம் புள்ளைய அந்த லெவலுக்கு நேசிக்கல. அந்த லெவல் லவ் பண்ணி நேசிச்சு, அப்படி நேசிச்ச ஒருத்தரை தான், விரும்பினவங்களை தான் பலியா கொடுத்திருக்கணும். அதனாலதான் அவரோட முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா இந்த தடவை பலி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறாரு அவரு. தான் புள்ள மேல உசுருக்கு உசுரா இருந்தவர் யாரு? அப்பா, நம்ம ஹீரோ. அந்த புள்ள தான் முதல் பலி. அதனாலதான் என்னவோ அந்த மஞ்சள் கலர் பூக்கள் பூத்து ஆரம்பிக்குது, பூத்து குலுங்குது. எனக்கு என்னமோ ஆத்மா இங்க வரப்போகுதோ, பேகன் ஆத்மா இங்க வரப்போகுதோன்னு தோணுதுன்னு எடுத்து சொல்லுவார். இதெல்லாம் கேட்டுதான் அவ இது தப்பு, இதெல்லாம் வேண்டான்னு சொல்றதுக்காக கொழுந்தியா இங்க ஓடியாந்துட்டு இருக்கா. மறுபடியும் கிளம்பி போன்ல யாருக்கிட்ட எதுவும் சொல்லல. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரிவிடாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு அப்பா. ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு நண்பர். இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் வேணும்னா அந்த பொண்ணுகிட்ட இதையெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை திரும்ப அங்க அனுப்புறாருன்னு தோணுது. அதே மாதிரி இங்க பார்த்தா கத்தியோட வந்தவ என்ன நினைச்சான்னு தெரியல, நண்பரை கத்தியால ஒரு குத்து. ஏண்டி இப்படி பண்ணன்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாம போயிட, நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ, நான் இதோ வரேன் அப்படின்னு வேகமா நம்ம ஆளு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறான். என்னாச்சு, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு விசாரிப்பான். அப்பதான் அந்த அம்மா சொல்லுது, நீ வச்சிருந்த எலும்பு கூடுல இருந்து தானே இது உருவாச்சு அப்படின்னு கரெக்டா கேட்கறான். கெஸ் பண்ணி தான் கேட்கறான், ஏன்னா நேர்ல பார்க்கவே இல்ல. அவனும் ஆமானு ஒத்துக்கிறான். என்ன ஒரு அதிசயம் பாத்தியா, யாருக்குமே கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் நமக்கு கிடைச்சிருக்குது. பேகனோட ஆத்மாவை நாம வளர்க்க போறோம், அது ஒரு பிசிக்கல் ரூபத்துக்கு வந்துருச்சு, நம்மள தேர்ந்தெடுத்திருக்குதுன்னு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்குது. உங்க அப்பாவால முடியாதது கூட உன்னால முடியுது, நீ அதுக்கு சந்தோஷப்படணும்லாம் பேசிட்டு இருக்குது. அப்புறம் தான் புள்ளைய இந்த அம்மா
ஆஸ்துமால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா இல்லையா, யாரு புள்ள ஒரு மாதிரி மயங்கி கிடக்கும்போது அதை கவனிக்காம இந்த பக்கம் இந்த அம்மா வேற என்னத்தையோ கவனிச்சிட்டு இருந்தது. அப்போ ஒரு நொடி இவனோட மல்லுக்கட்டி மாரடிக்கிறதுக்கு பேசாம அப்படியே விட்டுலான்னு கூட மனசுல ஓரமா ஒரு எண்ணம் இருந்ததா. அது பேகன் ஆத்மாவுக்கு கேட்டிருக்கும் போல. அதனாலதான் என்னவோ நம்ம துக்கத்தை போக்குறதுக்காக அவனை எடுத்துக்கிட்டு அவரே வந்திருக்கிறாருன்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா மண்டையை கழுவிக்கிட்டு இருக்கிறா. இதுக்கு முன்னாடி இதையெல்லாம் அவன் நம்பியிருக்க மாட்டான். ஆனா இப்போ எலும்புல இருந்து முழுமையா ஒரு விலங்கு உருவாயிருக்கிறத பார்த்த பிறகு எப்படி அவனால நம்பாம இருக்க முடியும்? நம்புறான். அப்புறம் கொழுந்தியா நான் என் கார்லயே விட்டுவிட்டு இவங்களை பாக்குறதுக்காக மேல வரா. இங்க வந்து பார்த்தா, வா வந்து எங்க பிள்ளைய பாரு அப்படின்னு முயல அவங்க குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறத அக்கா காட்டுறா. நீ வா, உன்னை எதிர்பார்க்குது பாரு, வந்து போரு போத்து அந்த துண்டை போத்தி தூக்கு, தொடச்சு விடுலாம் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் ரொம்ப ஆறுதலா அதை செய்யறான். அதெல்லாம் செய்யும் போது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடைக்குது. பிள்ளைய வளர்க்கறாப்புல அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட மட்டும் நிக்காம, வா வந்து என் பிள்ளைய பாருன்னு தங்கச்சிக்காரிட்ட சொல்ல, தங்கச்சியும் அப்படியே பாசமா பாக்கிறதுக்கு வருவாங்க. அப்படி பார்க்க வரும்போது அம்மா ஒரு சைகை காட்டுறா. இந்த பக்கம் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இறந்து போன அந்த நண்பரோட பாடியை குழி தோண்டி புதைக்கிறார். இது 2வது பலி, ரொம்பவே விருப்பப்பட்ட நண்பர் பலி. இப்போ 3வது ஒரு பலி கொடுத்தாதான் இது முழுமையடையும். அதுவும் விருப்பப்பட்டவங்களா இருக்கணும், சொந்த பந்தமா இருக்கலாம், பாசம் கொண்டவர்களாக இருக்கலாம். இந்த அம்மாவோட பார்வையோட அர்த்தம் என்ன? சொந்த தங்கச்சிய பலி கொடுக்கறதுக்காக அந்த அம்மா தயாராகி சிக்னல் கொடுக்குது. இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரரோ 3ன்னு ஜன்னல்ல பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு சைகை காட்டுறார். 3வது பலி வேணும்னு. அவரோட பொண்டாட்டி இந்த பக்கத்துல ஏதோ மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. கரெக்டா அந்த முயலை பாத்துக்கிட்டு இருக்கும்போது சுத்தில எடுத்து நெத்தி போட்டுல நங்குன்னு ஒரு அடி. அவ்வளவுதாங்க, கீழே விழுந்து ரத்தம் பொங்க சம்பவ இடத்திலேயே அந்த 3வது பலியும் நடந்துருச்சு. ஆனா அவங்க 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் கூட அதை நினைச்சு வருத்தம் இல்ல, கில்ட்டி ஃபீலிங் இல்ல. நல்லபடியா பலி கொடுத்தாச்சு, இனி ஆத்மாவை நல்லபடியா வளர்த்தா போதும் அப்படின்னு மட்டும் யோசிக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி கடைசியா அந்த முயல் இதுவரை எதுவுமே சாப்பிடல, அதை குழந்தை மாதிரி நினைச்சு பால் கொடுக்க ஆரம்பிக்க முயல் பால் குடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. எஸ், 3 பலி கொடுத்த பிறகு அவங்களால பால் கொடுக்க முடியுது, இதால பாலை குடிக்க முடியுது. அந்த சடங்கு முடிஞ்ச பிறகு இது எல்லாம் சாத்தியமாகுது. ஸ்பிரிட்டால சாப்பிடவும் முடியுது. ஒரு கால் அந்த 3வது பலி கொடுக்கப்படாம இருந்திருந்தா அந்த முயல் கடைசி வரை எதையும் சாப்பிட்டிருக்காது, அந்த அம்மாவுக்கும் பால் சுரந்திருக்காது. முறைப்படி எல்லாம் கரெக்டா நடக்க பேகன் ஆத்மாவை ஒரு ரூபத்துக்கு கொண்டு வந்து இவங்க வீட்டிலேயே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட படம் இந்த இடத்துல முடியுதுங்க. அந்த ஊர்க்காரங்களோட நம்பிக்கை, நாமெல்லாம் ஊருக்கு ஜாதிக்கு குலதெய்வம் அது இதுன்னு நிறைய வச்சிருக்கிறோம்ல, அந்த ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் குட்டி கதை இருக்கும்ல, நம்ம காந்தார கதை மாதிரி. அப்படி ஒரு கதை. அவங்களோட பேகன் கடவுளை ஆத்மாவை பூமிக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு முயலோட வடிவத்துல வந்திருக்கிறாப்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்த படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்ப பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது வழக்கம். ஏற்கனவே 2 லட்சம் பேர் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். சந்திப்போம். தேங்க்யூ.